பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் வேண்டும் என்று நாம் தவிக்கிறோம். சமாதானம் இல்லாம, விடுதலை இல்லாம என்னைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள் என்னை தொடர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, வியாதி போகவே மாட்டேங்கிறது, கண்ணீர் மாற மாட்டேங்கிறது, பல நெருக்கடிகளை எனக்கு சத்துரு நம்பி தொட்டு கொண்டே இருக்கிறான். சொல்றாங்கள, பட்டக்காலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்றது போல வடி மேல வலி, வேதனை மேல வேலை, காயத்து மேல காயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு முடிவில்லாத சில கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நீ எந்த நிலைமை இருந்தாலும் இங்கே சகரியார் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல கீழ்ப்பகுதியில இப்படி சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன், உன்னை யாரா தொட வர பார்த்தியா, உனக்கு விரோதமாய் தீமை, போராட்டம், வறுமை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் கண்ணை யாரா தொட்டா விட்டுரும், நம்ம கண்ணே நம்ம யாரும் தொட விட மாட்டோம். இந்த வானத்தை பூமிப்படுத்த இறைவன் நம்மை கண்ணுக்குள்ள வைத்து பாதுகாக்க விரும்புகிறார். எப்போ அவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம மேல் அக்கறை இருக்கிறார், நம்ம அவரை விட்டு யாரும் பிரிக்க முடியாது நினைக்கிறார் தெரியுமா? அவர் கையில் நம்ம வாழ்க்கை போகும்போது, அவர் விரும்புகிறபடி வாழும்போது. மேலே சொல்லுகிறாரு, பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரிடத்திலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா, ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத பாவம் நிறைந்த உலக மக்களை போல நம்ம பல இன்னல்களை சிக்கி அங்கே அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களைப் போல துன்மார்க்கமாய் வாழ்ந்து, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சகஜம், மனுஷனா இருந்தா இதெல்லாம் அனுபவிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில தகாத உறவுகள், தகாத வாழ்வுகள் நம் வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நமக்கு சில இன்னல்களும் துன்பங்களும் வருகிறது. இங்க எத்தனையோ குடும்பங்களில இன்னல்களும் துன்பங்களும் எல்லாம் ஜாலி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அப்படிதான், இப்படிதான், எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சில சிக்கல்ல சிக்கிறதுனால அழகான குடும்பங்கள்லாம் சத்துருவால் தொடப்பட்டு, பாவத்தினால் தொடப்பட்டு அவர்கள் சின்ன பின்னமாய் மாறி போனாங்க. இப்போ தெய்வம் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்திடத்திலே குடியிருக்கிற சீயோனே, நீ அதுல இருந்து வெளியே வர விரும்புப்பா. நான் பாருங்க உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன், உனக்கு அதிசயம் செய்கிறேன், ஆராய்ந்த முடியாத பெரிய காட்சி செய்கிறேன், என்னால இந்த காட்சி செய்ய முடியாதா? இன்னைக்கு நீங்க விரும்பினா அந்த துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து, பாவமான வாழ்க்கையில கண்டிப்பா வெளியே வர முடியும். ஒருத்தனும் சொல்லுது, தீதும் நன்றும் பிறத்திட வரான்ற மாதிரி நல்லதும் கெட்டதும் அவனோட சேர்ந்துதான், அவனால தான் இல்ல, எந்த இடத்துல யோகியமா இருக்க முடியும், எந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடா இருக்க முடியும், எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையா இருக்க முடியும், எதுவும் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம பிடிக்காத உணவு யாரும் வாயில திணிப்பதில்லை. எல்லாமே பைபிள் சொல்ற, அவனவன் தன் சுய இச்சையாலே சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அவன் என்ன பண்றான், இழுக்கப்பட்டு அவன் வேதனைப்படுகிறான். அப்போ நம்முடைய ஆசை தான், நம்முடைய எதிர்பார்ப்பு தான், நம்முடைய அலட்சியம் தான், நம்முடைய லோபத்தனம் தான் இன்னைக்கு நாம் பல சிக்கலிலே மாட்டி தவிக்கிற தேவ மக்களே. நீங்க எதுல இருந்தெல்லாம் வெளியே வரணுமோ, எதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்படணுமோ, எதுல இருந்தெல்லாம் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, நீங்க அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். நீ நினைச்சதை விட இந்த புதிய நாட்களிலே ஒரு மகத்துவம் உங்கள் வாழ்க்கையை காத்திருக்கும். நீ யோக சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, சின்னதா ஒரு பதில், நம்ம சரியில்லை, அதான் பிரச்சனை. நமக்குள்ள சில விஷயங்கள் தவறாய் போய் கொண்டிருக்கிறதான். நீ எங்கெல்லாம் சிக்கியோ, எங்கெல்லாம் மாட்டிக்கொண்டையோ அங்கிருந்து உங்களை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை வரும் பாரு, ஒரு அற்புதம் நடக்கும் பாரு. கர்த்தருடைய பிரசனத்தை நீங்க உணர்வீங்க. உங்களை பார்க்கறவங்க யாரு உங்களை அற்பமா சாதாரணமா நினைச்சாங்களோ அவங்களுடைய ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க. தேவனுடைய பிரசனம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் பைபிள் சொல்றது சும்மா இந்த கட்டுக்கதை வார்த்தை. இதை நம்புகிற எல்லாரும் வாழ்க்கையில் ஒருவேளை என்னென்ன சின்ன பாவத்துல நீங்க சிக்கிருக்கீங்களோ, செல்போனோ, நண்பர், குடி, தகாத நட்பு, தகாத வயசுக்கு மிஞ்சின உறவுகள், இப்படிப்பட்ட பாவங்கள்ல உங்களை அறியாமலே நீங்க சிக்கிருப்பீங்க. அதுல இருந்து கடவுளை என்னை காப்பாற்ற, எனக்கு உதவி செய்யும். சரி, தவறு தான், இது ஜாலி நினைக்கிறேன், ஆனா எனக்கு துன்பத்தை கொடுக்க எனக்கு தெரியும், ஒரு ஆபத்துல எனக்கு போய் மாற்றி விட தெரியும், அது பின்னாடி நான் என்னை மறிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கொண்டு போய் தெரியும், அதை காப்பாற்ற நீ சொல்லி பாருங்களேன். நீங்க அழகா கர்த்தர் உங்களை எந்த சிக்கல் எல்லாமே கொண்டு வருவார். உங்களை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை விடும். உன்னை தொடுகிறவன் அவன் கண்மணி தொடுகிறவன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக போராடவும், உங்களுக்காக பரிந்து பேசவும் தேவன் இறங்குவார். சகரியா 2:8
உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணி தொடுகிறான் என்பதை வாழ்க்கை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் ஆசைப்பாராங்க. God bless you. ஆமென்.